பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் அநேகரோடு கூட பேசுகிறதை நாங்கள் அறிந்து கர்த்தரை துதிக்கிறோம். அநேகருக்கு இந்த வார்த்தைகள் பலனாய், உற்சாகப்படுத்தக்கூடியதாய், காயம் கட்டக்கூடியதாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேகர் என்னோடு கூட பேசும்பொழுது இந்த வார்த்தைகள் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்குது பாஸ்டர் என்று சொல்லும்பொழுது அந்த நாமம் மகிமைப்படுவதை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவர்தான் இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிறவர். இன்றைக்கு கூட ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேச போகிறார். 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுதே என்னை அறியாமல் என் கண்கள் கண்ணீர் வடியும். பிரியமானவர்களே, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் கணக்கு பண்ண முடியாது. இந்த உலகத்துடைய மேற்கையும் இந்த உலகத்துடைய கிழக்கையும் அளந்து பார்க்க எந்த மனிதனுக்கும் திராணி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவு தூரத்துக்கு உன்னுடைய பாவங்களை உன்னை விட்டு நான் அகற்றி விடுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பாவங்களை உன்னை விட்டு நிரந்தரமா எடுத்து விடுறேன்னு அர்த்தம். நாம் வாழ்கிற இந்த உலகத்துல ஒரு சிறு பாவம் செய்து ஒரு சிறு தவறு செய்யும் போது காலம் முழுசும் அதை குத்தி காட்டி வேதனைப்படுத்துகிற மனிதர்களை தான் பார்க்கும். நீ அன்னைக்கு அப்படி ஒரு தப்பு செஞ்ச இல்ல, நீ அன்னைக்கு அப்படி பேசன இல்ல. இது மாத்திரம் இல்ல, தன்னை சுய நீதிமான்களாய் காட்டிக்கொண்டு, தங்களை ரொம்ப பரிசுத்தவான்களாய் காட்டிக்கொண்டு மற்றவர்களை குற்றப்படுத்துகிற மனிதர்கள் தான் இந்த உலகத்துல இருக்கிறார். நீங்க சந்திச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில நிறைய அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்திருக்கிறேன். தங்களை ரொம்ப பரிசுத்தமா நினைத்து கொண்டு மற்றவர்களை ஏளனமாய் பார்ப்பது, மற்றவர்களை குற்றப்படுத்துவது, மற்றவர்களை குறை சொல்லுவது கர்த்தர் பார்வையில இது மிக தவறான காரியம். ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய தேவன், பாவங்களுக்கு தக்கதாய் நியாயப்பு தீர்ப்பு செய்கிற ஆண்டவர் சொல்றாரு, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் பாவத்தை உன்னை விட்டு அகற்றுகிறன் தம்பி, அகற்றுகிறன் சகோதரி, அகற்றுகிறன் தாயே, தகப்பனே. காரணம் என்ன தெரியுமா? நான் உன் மேல வைத்த அன்பு பெரியது. உன் பாவங்களுக்காய் பரலோகத்தில் வீற்றிருக்க வேண்டிய, சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டிய சர்வ வல்லமை உள்ள தேவனாய் நான் இந்த பூமிக்கு வந்து என் சரீரத்தை அழிக்கும்படி சிதைக்கும்படி ஒப்பு கொடுத்தேன். அந்த அன்பின் நிமித்தமா உன் பாவங்களை உன்னை விட்டு அகற்றுவேன். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, ஏதோ ஒரு தப்பு, ஏதோ ஒரு பாவம் ஆண்டவருக்கு உங்களுக்கு இடையில வந்து நிக்குதா? விடணும்னு நினைக்கிறீங்க, விட முடியலையா? இந்த தப்பு தொடர்ந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் நரகத்தை நோக்கி இழுக்குதா, பாதாளத்தை நோக்கி இழுக்குதா? இப்ப தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே, எந்த மனுஷனும் என் பாவத்தை மன்னிக்க மாட்டான், ஆனால் என் பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் தூக்கி எறிந்து போட்டு என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றுகிற தகப்பன் நீர் இருக்கிறீர், என்னை மன்னியும் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து அவர் ரத்தம் உங்களையும் என்னையும் கழுவி பரிசுத்தம் உள்ளவர்களாய் கரைதரையற்ற பிள்ளைகளாய் அவருக்கு முன்பாய் நிறுத்தும். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா? இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? கர்த்தர் உங்க கூட பேச போறார். சின்ன தப்பா இருக்கலாம், ஒருவேளை உங்க பார்வைக்கு அது சரியா இருக்கலாம், தகப்பனுடைய பார்வையில அது தவறாய் தெரியுமானால் இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருங்களேன், ஜெபம் பண்ணிடுங்களேன். கர்த்தர் இன்றைக்கு அந்த காரியத்தை இந்த வசனத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்கட்டும், நம்மை மன்னிக்கட்டும். ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியாய் நீ கொடுத்த வசனத்தின்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலும் செய்து எங்கள் பாவங்களையும் எங்கள் அக்கிரமங்களையும் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமா இவ்வளவு தூரம் ஆண்டவரே தூர எறிந்து எங்களை பரிசுத்தப்படுத்த பிள்ளையாய் நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.